Okay, good morning students. 10th standard Samachir Kalvi State Board syllabus 10th Maths Trigonometry பார்த்துட்டோம். 10th Maths Trigonometry SI 6.2 ல 1வது சம். SI 6.2 ல 1வது சம். தமிழ்ல பயிற்சி 6.2 ல 1வது சம். Find the angle of elevation of the top of the tower from the point of the ground which is the 30 meter away from a foot of the tower of height 10√3 meter. ஸோ இதுக்கு நம்ம முன்னாடி நம்ம டயக்ராம் போட்டுக்கணும். இப்போ டயக்ராம் நம்ம போட்டுக்கணும். ஸோ டவரோட ஹைட்டு 10√3. அப்போ டவரோட ஹைட்டு 10√3. இந்த மாதிரி டவர் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் சின்னதாக போட்டுட்டு இது 10√3. ஓகே. ஸோ அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கு, 30 மீட்டர் அவே ஃப்ரம் தி ஃபுட் ஆஃப் தி டவர். ஏதோ ஒரு இடம் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, நேராக தான் இருக்கணும். 30 மீட்டர், இது 30 மீட்டர். 30 மீட்டர் தமிழ் மீடியம் 30 மீட்டர்னு போட்டுருக்கோம், 30 மீட்டர்னு போட்டுருக்கோம். சரி, இந்த பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து பார்த்தோம்னா இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த பாட்டம் ஆஃப் தி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டவரோட ஃபுட்டோட டிஸ்டன்ஸ் 30 மீட்டர். இங்கேருந்து டாப் ஆஃப் தி டவரை பார்க்கும்போது எனக்கு ஆங்கிள் எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஓகே. ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிக்னாமெட்ரியில் சைன்னா என்ன, காஸ்னா என்ன, டேனுனா என்ன, காட்னா என்ன, சீக்கண்ட்னா என்ன, கொசிகண்ட்னா என்னன்னு பார்க்கணும். இது ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ சைன் அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டன்ஸ். சைன்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்ஸ். காஸ் அப்படின்னா நமக்கு 3 தெரிஞ்சுக்கோங்க, சைனு காசு டேன். இது மட்டும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சைனுங்கிறது ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டன்ஸ், காசுங்கிறது அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டன்ஸ். மூணாவது நமக்கு டேன். டேனுங்கிறது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். டேனுங்கிறது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ இங்கே ஆப்போசிட் கொடுத்துருக்கு, அட்ஜசன்ட் கொடுத்துருக்கு. ஆப்போசிட் கொடுத்துருக்கு, அட்ஜசன்ட் கொடுத்துருக்கு. தமிழ் மீடியத்துக்கு எதிர்பக்கம் கொடுத்துருக்கு, அடிப்பக்கம் கொடுத்துருக்கு. எதிர்பக்கம் அடிப்பக்கம் கொடுத்துருக்கு. இப்போ டேன் தீட்டா இருக்கட்டு எதிர்பக்கம் பை அடிப்பக்கம். தமிழ் மீடியத்துக்கு. இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அப்போ tan theta equal to 10√3 divided by 30, opposite by adjacent. அப்போ tan theta நம்ம பார்க்குறோம் 10√3 divided by 30. இங்கே அடித்தோம் அப்படின்னா 3 வரும். அப்போ tan theta equal to √3 divided by 3. இந்த 3 நான் √3 divided by √3ன்னு எழுதிக்கலாமா? 3 √3 into √3ன்னு எழுதிக்கலாம். 3 √3 into √3ன்னு எழுதிக்கலாம். ஒரு √3 கேன்சல் ஆகிடும். 1/√3. ஓகே. அப்போ tan theta equal to 1/√3. ஸோ எதுக்கு 1/√3 கிடைக்கும்? tan theta equal to 1/√3. எதுக்கு √3 கிடைக்கும்? tan எந்த வேல்யூக்கு √3 கிடைக்கும்? theta equal to 30 டிகிரிக்கு √3 கிடைக்கும். 1/√3 கிடைக்கும். tan 1/√3 எதுக்கு கிடைக்கும் அப்படின்னா theta equal to 30 டிகிரிக்கு 1/√3 கிடைக்கும். ஓகேவா? சரி, அப்போ theta equal to 30 டிகிரி. tan 30 டிகிரிக்கு 1/√3 கிடைக்கும். அப்போ theta equal to 30 டிகிரி. ஸோ 30 டிகிரி தான் ஆன்சர். 30 டிகிரி தான் ஆன்சர். ஆங்கிள் ஆஃப் எவல்யூஷன் எவ்வளவு? 30 டிகிரி. சரி, 30 டிகிரி தான் ஆன்சர். இப்போ உங்களுக்கு இந்த டேனு இந்த வேல்யூ தெரியல அப்படின்னா நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்குன்னு அந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். tan theta எப்படி பார்க்குறது, sin theta எப்படி பார்க்குறது, cos theta எப்படி பார்க்குறதுங்கிறத நான் வீடியோ தனியாக போட்டிருக்கேன். அதை லிங்க்கும் உங்களுக்கு அனுப்புகிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அனுப்புகிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.